Amen. Hallelujah. The Salvation TV நடத்துகிற உமக்கே ஆராதனை என்ற இந்த ஆராதனை நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் நம்முடைய ஆராதனை மத்தியிலே இந்த நாளில் மகிமைப்படுவதாக. 100ஆம் சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். கர்த்தர் நீங்கள் இருக்க இடங்களில் அவருடைய பிரசன்னத்தின் வல்லமையோடு இறங்கி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவரே எல்லா ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். ஒரு விஷயம் கூட ஆண்டவர் எல்லாம் நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அவரை எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் எல்லா ஆராதனைக்குரியவர். ஓ, சேர்ந்து எங்களோடு கூட அவரை ஆராதிப்பீர்களா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்று நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு சொல்லுங்க, Lord, you alone are worthy for all the praises. All glory to you, Lord. எல்லா மகிமை எங்கள் கரங்களை உமை என்றும் ஆராதிப்போம். சேர்ந்து சொல்லுங்க, பெரியவர், பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. சொல்லுங்க, இயேசுவீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுங்க, தேவ பிரசன்னம். ஓ, தேவ
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே. ஆண்டவரே, ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த பிரசன்னத்தை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லா இடத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பு என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா துதிகான மகிமைக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வேதம் எப்படி சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்று சொல்லும்பொழுது we are accepting it. When a prophecy is coming towards you, when the promise is coming towards you, ஒரு வாக்குத்தத்தம் உங்களை நோக்கி வரும்பொழுது, ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்பொழுது, ஆம் இது எனக்கு தான் என்று நீங்கள் அதை அக்செப்ட் செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென் என்று சொல்லும்போது we are receiving it. ஆமென். அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நான் சில ஆசீர்வாதங்கள் சொல்றேன்? கையை உயர்த்தி நீங்க ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்க வெட்கப்பட்ட அதே இடங்களிலே உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார். அல்லேலூயா. சேர்ந்த பாடலை பாட போறோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் இயேசுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைச்சு நீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தை கொடுத்தாரோ, என்னென்ன தீர்க்கதரிசனம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். அதை விசுவாசித்து பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றது. பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று சொல்லுங்க. அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் நீங்க கையை உயர்த்தி ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னவை, இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். செத்து போன சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே வார்த்தை நிறைவேறினாம். அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர். உங்கள் வாழ்க்கையில் எதை சொன்னாரோ அதை அவருடைய நேரத்தில் அழகாய், மிக அழகாய் அவர் செய்து முடிப்பார். தாமதங்களை பார்த்து ஒரு நாளும் சொந்து போவாதீங்க. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமானதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம்.
போனதாம், சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம், சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கைகளை தட்டி துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறினது. ஆமென். தாவீது தலை எங்கே தாழ்த்தப்பட்டதோ, எப்படி சவுல் அவனை எப்படியாவது பேரை கெடுக்கலாம்னு விளச் செய்யலாம், எழும்பக்கூடாதுன்னு சவுல் எவ்வளவோ முயற்சி எடுத்த போதும் கூட கர்த்தர் தாவீதோடு கூட தலை உயர்த்தினதை போல உனக்கு விரோதமான எல்லா திட்டங்களையும் கட்டரதமாக்கி தாவீதை உயர்த்தினவர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்தில் நம் வாழ்விலும் திரும்ப குறித்திட்ட காலத்திலே சொல்லுங்க. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறினது. ஆமென். சொல்லுங்க. இப்ப என் வாழ்விலும் குறித்திட்ட காலம் சொல்லுங்க. என் வாழ்விலும் நிறைவேறுமே. சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனா இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 54 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் எதை குறிக்கிறது? நாம் மலை போல நம்பியிருக்கிற மனிதர்கள், மலை போல நம்பியிருக்கிற உறவுகள், இவங்க எல்லாம் எனக்கு கூட இருப்பாங்க, கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்வாங்க, என்னை தாங்குவாங்க, என்னை சுமப்பாங்க என்று நினைத்த மலை போல நம்பிக்கை இருந்தவர்கள். ஆமென். மலைகள் விலகி போனாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நாம் சேர்த்து வச்ச ஆஸ்தி சொத்து நம்முடைய கையின் பிரயாசத்தினாலே நாம் கட்டின ராஜ்யம் ஆமென் இவையெல்லாம் வேதம் சொல்லுகிறது மலைகள் விலகி போகலாம், பர்வதம் எல்லாம் பெயர்ந்து போகலாம், ஆனாலும் ஆண்டவர் சொல்றார் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நாம் யோசிச்சு பார்க்கும்போது நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தினால் நாம் தாண்டி வர முடியாத எவ்வளவோ செங்கடல்களையும் எரிகோக்களையும் அவருடைய கிருபையினாலே மீண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது அதில் இப்படியாய் ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு கேரளா பகுதி நினைக்கிறாங்க, ஒரு பீச்சில் ஒரு சகோதரி தன்னுடைய கை குழந்தை தன்னுடைய பிள்ளையை தன்னோடு கூட வைத்து விளையாடி கொண்டுட்டே இருந்தவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு மொபைலில் ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்த உடனே ஃபோனை கையில் எடுத்து பேச ஆரம்பித்து பிள்ளையை கீழே இறக்கி விட்டாங்க. அந்த பிள்ளை அந்த அலைகள் ஓரமாய் அப்படியே நடந்து விளையாடிட்டு இருந்து அந்த பிள்ளை விளையாடிட்டே இருந்தது. அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க, ஃபோன் பேசிகிட்டே இருந்தவங்க கொஞ்சம் அதில் பிஸியாக இந்த பக்கம் திரும்பி இவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளையை கவனிக்கல. அந்த பிள்ளை அந்த அலைகளின் நடுவில் நடந்து கொண்டிருந்த பிள்ளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விளையாட்டுத்தனமாக உள்ளே போக ஆரம்பிச்சு பெரிய அலை ஒன்று வந்து கொண்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் பிள்ளை தாயை விட்டு தூரம் போயாச்சு. அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஞாபகம் வந்து ஐயோ பிள்ளை எங்கன்னு திரும்பி பார்த்தா பிள்ளை தூரத்தில் போயாச்சு, பெரிய அலை வந்துக்கிட்டு இருக்கு, பிள்ளையை காப்பாற்றணுமே ஓடுறான். ஓடினாலும் அந்த பிள்ளையை அவங்களால காப்பாற்ற முடியும், அவ்வளோ தொலைவில் இருந்தாங்க. அவன் திடீரென்று பாருங்க அந்த அலை வந்து பிள்ளை மோதும் முன்பு எங்கேருந்தோ வந்து ஒரு வாலிப தம்பி அந்த பிள்ளை அப்படியே அணைச்சி அந்த அலைக்குள்ளே இருந்து அவன் அப்படியே வெளியே அந்த பிள்ளையை உயிரோடு அப்படி கொண்டு வந்ததை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பெரிய பெரிய அலைகள் நாம் நெருக்கமாக நாம் நம்பியிருந்த உறவுகள் சில நேரம் அப்படி தூரம் போயிடுவாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்குமோ கூட இருப்பாங்க. ஒரு பிரச்சனை ஒரு பாடு வரும்போது சில நேரம் உறவுகள் தூரம் நின்று அப்படி வேடிக்கை பார்க்கும். அப்போ தான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, கூப்பிடுற தொலைவில் யாரும் இருக்க மாட்டாங்க, எனக்கு உதவி செய்ய யார் உண்டு என்று யோசிக்கிற எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்து அவருடைய கிருபையினாலே எவ்வளவோ அலைகளை மீண்டு வெளியே வரும்படி செய்திருக்கிறார். எத்தனையோ மலைகளையும் மேடுகளையும் பள்ளங்களையும் தாண்டி வரும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கிருபை தான் இந்நாள் வரை சுமந்தது, அவருடைய கிருபை தான் இந்நாள் வரை நடத்தினது. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே எனக்கு இன்னும் உடைய கிருபை தாங்கப்பா, எனக்கு இன்னும் உடைய கிருபை தாங்க ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது என் வாலிப பிராயத்தில் ஆமென் ஒரு ஊழியக்கார பிள்ளையா நான் இருந்தாலும் கூட ஆனால் தவறி கர்த்தரை விட்டு வழி விலகி போன நாட்கள் உண்டு. என்னை எது தூக்கின தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய நீதி அல்ல, அவருடைய கிருபை, அவர் என் மேல் வைத்த தயவு, அவருடைய காருண்யம். இந்த ஊழிய பாதை திரும்பி பார்க்கும்போது அந்த கிருபை தான் இந்நாள் வரை நடத்தினது. கிருபை இல்லாம ஒன்றுமில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை மேல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, பர்வதம் அழிந்தாலும் அன்பு அழியாதையா, உங்க அன்பை எண்ணி இன்றும் என்றும் துதித்திடுவேன், உங்க கிருபைய நித்தம் நித்தம் உயர்த்திடுவேன். கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை, உங்க தயவு இல்லாம நான் ஒன்றும் இல்லை, உங்களுடைய காருண்யம் தான் என உயர்த்தினது, உங்களுடைய அபிஷேகம் தான் என நடத்தினது, உங்க அன்பை எண்ணி இன்றும் என்றும் துதித்திடுவேன், உங்க கிருபைய நித்தம் நித்தம் உயர்த்துவேன். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க தயவு இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க தயவு இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க காருண்யம் தானே உயர்த்தினது, உங்க அபிஷேகம் தானே நடத்தினது, உங்க காருண்யம் தானே உயர்த்தினது, உங்க அபிஷேகம் தானே நடத்தினது, உங்க அன்பை எண்ணி இன்றும் என்று துதித்திடுவேன், உங்க கிருபைய நித்தம் நித்தம் சொல்லுங்க உயர்த்துவேன், உங்க அன்பை எண்ணி இன்றும் என்று துதித்திடுவேன், உங்க கிருபைய நித்தம் நித்தம் உயர்த்திடுவேன். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க தயவு இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை சொல்லுங்க டாடி நான் ஒன்றும் இல்லை, உங்க தயவு இல்லாம நான் ஒன்றும் இல்லை.
மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, பர்வதம் அழிந்தாலும் அன்பு அழியாதையா. சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, பர்வதம் அழிந்தாலும் அன்பு அன்பு அழியாதை. நல்ல கைகளை தட்டி உங்க அன்பை எண்ணி இன்றும் என்று துதித்திடுவேன். உங்க கிருபையை நித்தம் நித்தம் உயர்த்திடுவேன். உங்க அன்பை எண்ணி இன்றும் என்று துதித்திடுவேன். உங்க கிருபையை நித்தம் நித்தம் உயர்த்திடுவேன். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க தயவு இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இல்லாம சொல்லுங்க நான் ஒன்றும் இல்ல, உங்க தயவு இல்லாம. கைகளை தட்டி பாடுவோமா? பலவீன நேரத்திலே வேலனாய் வந்தீரையா, தள்ளாடி சாயும் போது என்னை நீ தாங்கி கொண்டிரு. அநேக நேரம் கால்கள் சறுக்கி நம் கீழே விழுந்து போகிற நேரம் எல்லாம் விடாதபடி தாங்கினது அவருடைய கிருபை. சேர்ந்து அந்த கிருபை பாடுவோம். பலவீன நேரத்திலே மேலனாய் வந்தீரையா, தள்ளாடி சாயும் போது என்னை தாங்கி கொண்டீரையா. பலவீன நேரத்திலே மேலனாய் வந்தீரையா, தள்ளாடி சாயும் போது என்னை தாங்கி கொண்டீரையா. உங்க அன்பை எண்ணி உங்க அன்பை எண்ணி இன்றும் என்று துதித்திடுவேன். உங்க கிருபையை நித்தம் நித்தம் சொல்லுங்க உயர்த்துவேன். டாடி உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய காரணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆமென். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க தயவு இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இல்லாம சொல்லுங்க நான் ஒன்றும் இல்ல, தயவு இல்லாம. கைகளை தட்டி பாடும். வேஸ்டா போன என்ன தேடி வந்தீரே, யூஸ்லெஸ் ஆன என்ன உயர்த்தி வச்சிரு ஆண்டவரே. எல்லாரும் வேஸ்ட், நீ யூஸ்லெஸ், உனக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ எல்லாம் வாழ்க்கையில நல்லா வரமாட்ட, நீ லாய்க்கப்பட மாட்டே உன்ன சொல்றாங்களா? கவலைப்படாத, உலகம் நிராகரிக்கிறவனே தான் பரலோகம் தெரிந்து கொள்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு நீ தேவை. ஒரு பிரயோஜனம் இல்லாத உனேசிமுவை கர்த்தர் எப்படி பிரயோஜனமானவனாய் மாற்றுகிறாரோ, ஒரு நாள் உன்னையும் கர்த்தர் வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கேள் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுவே. ஓ வேஸ்டா போன என்ன தேடி வந்தீரையா, யூஸ்லெஸ் ஆன என்ன உயர்த்தினீரே, உயர்த்தி வைத்தீரையா. வேஸ்டா போன என்ன தேடி வந்தீரையா, யூஸ்லெஸ் ஆன என்ன உயர்த்தி வைத்தீரையா. உங்க அன்பை எண்ணி, உங்க அன்பை எண்ணி இன்றும் என்று துதித்திடுவேன். உங்க கிருபையை நித்தம் நித்தம் உயர்த்திடுவேன். உங்க அன்பை எண்ணி இன்றும் என்று துதித்திடுவேன். உங்க கிருபையை நித்தம் நித்தம் உயர்த்திடுவேன். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க தயவு நான் ஒன்றும் இல்லை. டாடி சொல்லுங்க ஆண்டவரே, இந்நாள் வரை நடந்து வந்தது உங்க கிருபை தான். என்னை சுமந்து வந்தது உம்முடைய கிருபை, என்னை தாங்கி வந்தது உம்முடைய கிருபை. உங்க தயவு இல்லாம ஒன்றும் இல்லை. உங்க காருண்யம் தானே உயர்த்தினது, உங்க அபிஷேகம் நடத்தினது. ஆமென். உங்க காருண்யம் தானே உயர்த்தினது, உங்க அபிஷேகம் தானே நடத்தினது. உங்க அன்பை எண்ணி இன்றும் என்று துதித்திடுவேன். உங்க கிருபையை நித்தம் நித்தம் உயர்த்திடுவேன். உங்க அன்பை எண்ணி இன்றும் என்று துதித்திடுவேன். உங்க கிருபையை நித்தம் நித்தம் உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. எல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம். ஆமென். நாம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஈசாக்கின் வாழ்க்கை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆமென். ஈசாக்கு பெலிஸ்திய தேசத்தில் இருக்கிற அந்நிய தேசத்தில்
அறிமுகமானவங்க யாரும் இல்லை, உதவி செய்கிறவங்க யாரும் இல்லை. இவன் நல்லா வாழணும்னு நினைக்கிற கூட்டமே அங்கே யாரும் கிடையாது. ஈசாக்கா நீ நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் யாரும் இல்லை. இவன் யாரா இங்கேருந்து வெளியேந்து வந்த அந்நிய, இவன் நம்ம தேசத்தில் வந்து இவன் வளர்கிறானேன்னு பொறாமைப்படுகிறவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெலிஸ்து தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்தபோது கர்த்தர் சொன்னார் ஈசாக்கை பார்த்து, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத அந்த இடத்துல பஞ்சம் மிகுந்த தேசத்தில் ஆண்டு சொன்னார், நீ இங்கே இரு, நான் உன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த தேசத்தில் வேதம் சொல்லுகிறது, அங்கே விதை விதைத்தான். சும்மா இல்லை, விதை விதைச்சான், ஆராதிச்சான், துதிச்சான். வேதம் சொல்லுகிறது அந்த ஆண்டு கர்த்தர் 100 மடங்கு அவனுக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. போற வரவங்களாம் பார்க்குறாங்க தேசத்தில் பஞ்சம், ஆனால் ஈசாக்கு போட்ட விதையெல்லாம் மட்டும் விளைச்சு இன்னைக்கு 100 மடங்கு இன்னைக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி ஆமீன் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. மாத்திரமல்ல ஈசாக்கு துறவு வெட்டுறாரு. துறவு வெட்டினா எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, பைத்தியக்காரன் துறவு வெட்டிக்கிட்டு இருக்கிறான், பஞ்சத்தில் எங்கட தண்ணியா வரப்போகுதுன்னு. ஆனால் ஈசாக்கு வெட்ட துறவுல தண்ணி வந்துச்சு. உடனே ஓடி வந்து மூடினாங்க, ஏசேக்குன்னு பேர் வச்சாரு. மறுபடியும் ஈசாக்கு வேகமா இன்னொரு இடத்துல துறவு நோண்டினாரு, அங்கேயும் வேகமா பொறாமை கொண்டு வந்து மூடினாங்க. அதுக்கு சித்துனா என்று பெயர் வைத்தார். அல்லேலூயா. ஏசேக்குனா ஆர்கியூமெண்ட், அவரோட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இது எங்கள் பிதாக்களுடைய, அவன் சொல்றான் இது எங்கள் பிதா, என்னுடைய பிதா, எங்க அப்பாது. சண்டை நடக்குது, அதையும் மூடிட்டாங்க. சித்துனா பொறாமை, இவன் மேல பொறாமை. இவன் கை வச்சா மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு, இவன் சரியா இடத்தை எதை கண்டுபிடிக்க ஏதோ ட்ரிக்ஸ் பண்றான். அல்லேலூயா என்று ஈசாக்கின் மேல பொறாமை கொண்டு அபிமெலேக்கு ராஜாவே ஆள் அனுப்பி இவனை துரத்துப்பா, இவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அதோடு கூட அவர் சும்மா இல்லை. அல்லேலூயா. மீண்டும் ஈசாக்கு போய் துறவு தோண்டின போது தண்ணீர் வந்தபோது அதை பார்த்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, டே இனிமே அவன் மேலே கையை வைக்கணும், இதுக்கெல்லாம் அவன் காரணம் கிடையாது, அவன் ஆராதிக்கிற கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் கர்த்தரை பாடுற, எல்லாமே நஷ்டமான சூழ்நிலை, கர்த்தரை துதிக்கிற, பார்க்குறவங்க கிண்டல் பண்ணுவாங்க, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ ஆராதனை பண்ணி உனக்கு என்ன பிரயோஜனம் என்று உன்னை பார்த்து எல்லாம் பேசலாம். ஆராதனை நிறுத்தாதீங்க, துதியை நிறுத்தாதீங்க, ஸ்தோத்திரத்தை நிறுத்தாங்க, சபைக்கு போவதை நிறுத்தாதீங்க. உங்களுக்கு ஏசேக்கு ஒரு நாள் முடியும், ஏசேக்கு ஒரு சீசன் முடிஞ்சு போகும், சித்தனான்ற சீசன் முடிஞ்சு போகும். இதெல்லாம் தெரியாம பேசுறவங்க பேசுவாங்க. ரெகபோத் என்ற ஒரு சீசனை கர்த்தர் உன் வாழ்க்கையில திறக்கும் பொழுது, உன் சத்துருக்கள் எல்லாரும் அவர்கள் வெட்கி நாணமடைந்து இருக்கும்போது உன் தலை தேசத்தில் உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உனக்கு விரோதமான வாக்குவாதங்களை ஓய பண்ணுவார். உனக்கு விரோதமான பொறாமை கொண்ட மனிதர்களுடைய வாய்களை கர்த்தர் கட்டுவார். எந்த அபிமெலேக்கு, எந்த அதிகாரி, எந்த மனுஷன் உனக்கு விரோதமாக எழும்பினானோ அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி செய்து அந்த அதிகாரத்தில் முடிவில் அழகா வாசிக்கிறோம். அதே அபிமெலேக்கு ஈசாக்கை பார்க்கும்படி வரும்பொழுது சண்டை போட வரல, உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை செய்து ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து வச்சு அனுப்பிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீ நல்லா இருக்க கூடாது, நீ எல்லாம் நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வர நீங்க விருந்து வச்சு அனுப்ப போறீங்க. அல்லேலூயா. நீங்க சாப்பாடு போட்டு அவங்கள சாப்பிட்டு இருந்தா சாப்பிடு, திருப்தியா போன்னு அனுப்ப போறீங்க. ஆமென். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஈசாக்கின் தேவன் அவர் ஆசீர்வதிப்பார், என் எல்லைகளை பெரிதாக்குவார், வர வர விருத்தி அடைந்து பலத்து நான் பெரியவனாவேன். சேர்ந்து பாடி கைகளை தட்டி எல்லா ஆண்டவரை துதிப்போம் நல்ல விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. ரெகபோத் நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஈசாக்கின் தேவன் ஆசீர்வதிப்பார், என் எல்லையை பெரிதாக்குவார். வர வர விருத்தி அடைந்திடுவேன், வளர்த்து பெரியவனாகிடுவேன். சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்திடுவேன், வளர்த்து பெரியவன். கைகளை தட்டி ரெகபோத் 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 நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா நான் செழிக்கும்படி என்னை சொல்லுங்க ஆசீர்வதித்தார். ரெகபோத் ரெகபோத் நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா நான் செழிக்கும்படி என்னை ஆசீர்வதி. கைகளை தட்டி வெறுமையிலும் அருமையாக நடத்திடுவார், ஒரு குறைவில்லாமல். என் ஜபத்திற்கு பதிலுண்டு, என் கண்ணீருக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்க மறைந்திருந்து சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா.
வெறுமையிலும் அருமையாக நடத்திடுவார். குறைவில்லாமல் வெறுமையிலும் அருமையாக நடத்திடுவார். குறைவில்லாமல் ஜெபத்துக்கு பதில் உண்டு, என் கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆமென் ஆமென். ஜெபத்துக்கு பதில் சொல்லுங்க, என் கண்ணீருக்கு பலன் உண்டு, கண்ணீருக்கு பலன். கைகளை தட்டி ரெஹபோத் ரெஹபோத் ரெஹபோத், நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா, நான் செழிக்கும்படி என்னை ஆசீர்வதித்தார். ஆமென். ரெஹபோத் ரெஹபோத், நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா, நான் செழிக்கும்படி என்னை ஆசீர்வதித்தார். ஆமென். விதைத்திடுவேன் நான் விசுவாசத்தை, 100 மடங்கு நான் அறுவடை செய்ய போகிறேன். ஏசேக்கு எனக்கு இல்ல, சித்துனா எனக்கு இல்ல, ரெஹபோத் எனக்கு உண்டு. ஆமென். விசுவாச அறிக்கையாய் இந்த வரிகளை சொல்லி பாடுவோம். விதைத்திடுவேன் விசுவாசத்தில் அறுத்திடுவேன் 100 மடங்கு. சொல்லுங்க, விதைத்திடு. ஆமென். இயேசுவின் நாமத்துல நான் விதைக்க போறேன் 100 மடங்கு இந்த ஆண்டு அறுவடை. சொல்லுங்க, இயேசுக்கு எனக்கு இல்லை, சித்துனா இனி இல்லை. இயேசுக்கு எனக்கு இல்லை, சித்துனா இனி இல்லை. சேர்ந்து சொல்லுவோம், ரெஹபோத் ரெஹபோத் ரெஹபோத், நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா, நான் செழிக்கும்படி என்னை ஆசீர்வதித்தார். ரெஹபோத் ரெஹபோத், நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஓ, நான் செழிக்கும்படி என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னை ஆசீர்வாத. கைகளை தட்டி சத்துருக்களுக்கு முன் என்னை உயர்த்தினார், என் சார்பில் அவர்களை வளை செய்தார். எப்படி அபிமெலேக்கு ஈசாக்கை தேடி வந்தானோ, அப்படி உங்க சத்துருக்கள் உங்களை தேடி, உங்க உதவியை தேடி, உங்க தயவை தேடி வரும்படி கர்த்தர் உங்களை அவர்களுக்கு மேலாய் தலைகளை உயர்த்த போகிறார். ஆமென். சத்துருக்கள் முன் உயர்த்தினாரே, என் சார்பில் வரச் செய்தார். ஆமென். சத்துருக்கள் முன் உயர்த்தினாரே, என் சார்பில் வரச் செய்தாரே. சமாதானம் தந்தாரே, சந்தோஷம் சொல்லுங்க ஆண்டவரே, சமாதானம் சமாதானம் தந்தாரே. சந்தோஷம் சந்தோஷம் தந்தா. 1 2 ரெஹபோத் ரெஹபோத் ரெஹபோத், நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா, நான் செழிக்கும்படி என்னை ஆசீர்வதித்தார். பாருங்க, ரெஹபோத். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இயேசுக்கு இல்ல, சித்தனா இல்ல, இனி எனக்கு ரெஹபோத் உண்டு. காரணம், நான் பெருகும்படி என் தேவன் எனக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, ரெஹபோத் ரெஹபோத் ரெஹபோத், நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா, நான் செழிக்கும்படி என்னை ஆசீர்வாத. ரெஹபோத் ரெஹபோத் ரெஹபோத், நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா, நான் செழிக்கும்படி. அப்படியே கண்களை மூடி ஒரு பழைய பாடலை சேர்ந்து, ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி துதிக்க போறீங்க? ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோனியால். சொல்லுங்க, எல்லாம் இருக்கிற இடத்துல அல்லேலூயா சொல்லி பாடி, ஓ ஆனந்த துனியாய் அவரை உயர்த்தி எனக்கு அவர் ஜெயம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். நீதியின் கரத்தினால்
கரத்தினால் தாங்கி நடத்துவா. சொல்லுங்க, கர்த்தர் என்பலன், கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். சொல்லுங்க, இயேசு நாமத்தில் ஜெயம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்லுங்க, அவர் அற்புதம் செய்வார். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு மாற்றம் உண்டாகும். ஓ, யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும். எல்லா கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஜெயம் உண்டு. எங்கெல்லாம் தோல்வி அடைந்தீங்களோ அந்த எல்லா பகுதியிலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வெட்கப்பட்ட அதே இடத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை மாற்றி உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். நீ எங்கே அவமானப்பட்டு நின்றாயோ, எங்கே மக்கள் மத்தியிலே நீ கை கட்டி கூணி நின்றாய், அதே இடங்களிலே தலைகளை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். ஈசாக்கை உயர்த்தினவர், ஒன்றுமில்லாதிருந்த யாக்கோபை 2 பரிவாரங்களை தந்து உயர்த்தினவர். ஆடுகளுக்கு பின்பதாய் அலைந்த தாவீதை எப்படி அரியணையிலே ஏற்றி அழகு பார்த்தாரோ, குழிக்குள் தள்ளப்பட்ட யோசேப்பை எப்படி சிங்காசனத்தில் அமர வைத்தாரோ, வாசல்லே காத்திருந்த மொர்தெகாயை எப்படி அரண்மனைக்குள்ளே கொண்டு போனாரோ, அப்படியே உனக்கு ஒரு மேன்மையும் உனக்கு ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தை தந்து அவர் உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. வாக்காவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி, கர்த்தர் கொடுக்கிற உயர்வுக்காக நன்றி, கர்த்தர் கொடுக்கிற மேன்மைக்காக நன்றி, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை, நான் கூனி குறுகி நிற்பதில்லை. என் தலை குனிந்த எல்லா இடத்திலும் கர்த்தர் என்னை தலை உயர்த்தி மீண்டும் என்னை மேன்மைப்படுத்துவார். நான் வாளாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன். அறிக்கை செய்து நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன் செல்லும் மேகமாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம். இஸ்ரவேல் ஜனங்க கானானை நோக்கி பிரயாணம் செய்த பொழுது கர்த்தர் மேகஸ்தம்பமாய் அவர்களோடு கூட சென்றார். பாதை அறியாத வனாந்திரத்திலும் அவர்களுக்கு பாதை காண்பித்து வாக்களிக்கப்பட்ட தரிசன பூமியில் கொண்டு போய் சேர்க்கும் வரை வழி நடத்தினதை போல கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுவார். ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். ஆமாம், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும் என்று சொன்னவர். இந்த ஆராதனையில் நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்? Lord, what you want me to do the next? நான் அடுத்து என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு கேட்குறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். என் பிரசன்னம், என் மேகத்தை உனக்கு முன்பதாய் அனுப்புவேன். நான் உனக்கு வழிகாட்டுவேன். ஒருவேளை வழி இல்லாத வனாந்தரத்தில் இருந்தாலும் உனக்கு காண்பித்த தரிசனம் நிறைவேறும்படி உன்னை நான் நடத்துவேன். கையை உயர்த்தி எல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து, முன் செல்லும் மேகமே, ஆவியானவரே, மகிமையின் மேகமாய் என்னை வந்து மூடுமே. முன் செல்லும் மேகமே, ஆவியானவரே, மகிமையின் மேகமாய் என்னை வந்து மூடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க, ஆவியானவர், ஆவியானவரே, செட்டையினால் என்னை மூடுமே, சிறகுகளால் என்னை மறையுமே. ஆவியா, கேளுங்க ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை நம்முடைய செட்டைகளால் என்னை மூடும். செட்டையினால் என்னை மூடுமே, சிறகுகளால் என்னை மறையுமே. ஆவியானவரே,
வனாந்திர பாதையில் துணையாக வந்தீரே, பகலினிலும் இரவினிலும் பாதுகாப்பு தந்தீரே. வனாந்திர பாதையில் துணையாக வந்தீரே, பகலினிலும் இரவினிலும் பாதுகாப்பு தந்தீரே. முச்செடியின் நடுவினிலே அக்கினியாய் வந்தவரே, வல்லமையின் வார்த்தையோடு தாசனோடு பேசினீரே. முச்செடியின் நடுவினிலே அக்கினியாய் வந்தவரே, வல்லமையின் வார்த்தையோடு தாசனோடு. சொல்லுங்க, ஆவியானவரே, 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 உம் வார்த்தையினால் இன்று பேசுமே, திருவசனத்தால் பலன் தாருமே. ஆவியானவரே, சொல்லுங்க, என்னோட பேசுங்க. ஆண்டவரே, உம் வார்த்தையினால் உம் வசனத்தால் பலன் தாருமே. ஆவியானவரே, கையை மேல உயர்த்தி எல்லாரும், என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில் நடத்தையில, என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில, என் உள்ளத்தில கடந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி. கையை உயர்த்தி, ஆவியானவரே, 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 பரிசுத்தாவியானவரே, ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே. இப்பொழுது பரிசுத்தாவியானவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரை நிரப்புங்க, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை நெருக்குகிற அந்தகாரங்கள் எல்லாம் மாறட்டும், அவர்களுக்கு காணப்படுகிற வியாதிகள் எல்லாம் மறையட்டும், குடும்பத்துல சமாதானங்கள் உண்டாகட்டும், ஊழியங்கள் செழிக்கட்டும். ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை பலத்த சத்துவத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. மாண்டா மிருகத்தை கொத்த பலனையும், மான் கால்களின் கால்களுக்கு ஒப்பான கால்களையும் கத்த தந்த ஊழியத்தில் பயன்படுத்துவீராக. குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதிப்பும் நிகழ்ச்சியில ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. செட்டையினால் என்னை மூடுமே, சிறகுகளால் என்னை மறையுமே. ஆவியானவரே, 91 சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, உன்னதமானவருடைய மறைவும் சர்வ வல்லவருடைய நிழலும்
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் மறைத்து கொள்ளும். கர்த்தர் சகல நன்மையினாலும் உங்களை ஆஸ்வதிப்பார். சால்வேஷன் டிவிக்காக, இதில் பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக, இதில் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள். இன்னும் அநேக லட்சங்களுக்கு இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஜெபத்திலே தாங்குங்கள், கொடுத்து தாங்குங்கள், ஊழியத்தை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.